அவங்களுடைய பையனை அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆக்கணுங்கிற அந்த ஒரு அஜெண்டானால தான் அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு போனாங்க. இந்த 5 இயர்ஸில் எந்த ஏரியாலுமே கம்ப்ளீட்டாக சஃபரிங் தான். கடன் வந்து 4 லட்சம் கோடியிலேருந்து இத்தனை வருஷமாக 4 லட்சம் கோடியாக இருந்த கடன் 2021லேருந்து 2025க்குள்ளே 10 லட்சம் கோடிக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அது வந்து ஜென்ரல் பப்ளிக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு டிஎம்கே கவர்மெண்ட்னால தமிழகமே வந்து ஒரு இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கல மாநிலமாக இந்த 5 வருஷத்தில் ஆயிடுச்சு. 0.1. இதனால வந்து மக்கள் ஏதாவது பெனிஃபிட் ஆனாங்களாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெனிஃபிட்டே கிட்டத்தட்ட 60% எலக்ட்ரிசிட்டி பில்லை ரைஸ் பண்ணியிருக்காங்க. 60% எலக்ட்ரிசிட்டி பில்லை ரைஸ் பண்ணி மக்களை வந்து தினம் சஃபர் பண்ண வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரே தடவையாக 52% ரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ரைஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்படி ஏற்றிட்டே வரனால இவங்க கடன் வாங்கினால மக்கள் பெனிஃபிட் ஆனாங்கனாலும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டியில் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக இது வரைக்கும் அவங்க வந்து என்டையராக 1000 பேர் 1200 பேர் தான் ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட்டில் ஜாப்ஸுக்கே போயிருக்காங்க. ஸோ வேலை வாய்ப்பு வெறும் 10,000 கீழே தான் பண்ணியிருக்காங்க இந்த 5 வருஷத்தில். டிஎன்பிஎஸ்சியில் வேலையில் எடுக்கலை. அப்புறம் மக்கள்கிட்ட மெயின் வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றலை. அதனால் அவங்க இப்போ வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. தட் இஸ் திருப்பி 2025-26க்கான தேர்தலுக்கு மறுபடியும் ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா அந்த மேனிஃபெஸ்டோட டேட் மட்டும் மாற்றிட்டு திருப்பி அப்படியே அதையே ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அவங்க எதுவுமே நிறைவேற்றலைங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஏன்னா வந்து மக்களுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, நர்சஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. மீடியா வந்து தான் அதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணாமல் மற்ற விஷயங்களை பேசுகிறாங்க. அதே மாதிரி இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து ஒரு 4,000 crores செலவு பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியரான அரசு. ஏன்னா வந்து இவங்க நான் ஸ்டாப்பாக அவங்களுடைய சிங்கிள் அஜெண்டா அவங்க பையனை முதல்வர் ஆக்கிறது தான். அந்த அஜெண்டாவில் தான் அவங்க கொண்டு போகிறாங்கங்கிறது என்னுடைய கருத்து சார்.